நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ 10R. இது வந்து புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து 26 மே அன்றைக்கி லான்ச் ஆக போகுது. இந்த மொபைல் வந்து அண்டர் 35,000 வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அப்படியே கீழே இருக்க என்னென்ன ஸ்பெக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே ஐக்யூ வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக கொடுப்பாங்க. இதில் வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஃப்ளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 4 கொடுத்துருக்காங்க. இதோட ANTUTU ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2.42 மில்லியன் வரை வந்திருக்கு. இது வந்து ப்ராசர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசர். இது வந்து 55,000 கொடுக்க வேண்டிய ரேஞ்சில் வந்து இப்போ வந்து அண்டர் 35 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஐக்யூ. இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுற ப்ராசர். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ரேம் டைப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராசருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. UFS 4.1 அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி LPDDR5X கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லாவே வந்து டேட்டா வந்து நம்மளை ஸ்பீட் பண்ண முடியும். ஆப் வந்து நல்லா இன்ஸ்டால் ஆகும், லேக் அடிக்காது. ரேமில் வந்து நம்மளுக்கு அதிகமான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கிடைக்கும், ரேம் ஸ்பீடாக இருக்கும், நம்மளுக்கு ஃபோன் வந்து எப்பவுமே லேக் ஆகாமல் ஸ்மூத்தாகவே இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அதில் வந்து 144 FPS கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேமிங் வந்து சூப்பராகவே இருக்கும். அதுக்கான Q1 சிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா ஐக்யூ ஃபோன்ஸ்லையும் கொடுத்துருக்க மாதிரி தான். இது வந்து ஐக்யூ 13 கொடுத்துருக்காங்க, ஐக்யூ 12 கொடுத்துருக்காங்க. Q1 சிப் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக சிப் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கேம் பெர்ஃபார்மன்ஸ் விளாண்டுமே நம்மளுக்கு வந்து கூல் பண்ணுறதுக்காக வந்து மேசிவ் 7000 mm² வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்துருக்காங்க. லெஸ் ஹீட் ஸ்டேபிள் கேமிங், அதாவது இது வந்து 7000 mAh பேட்டரிக்கே வந்து நல்லா கூல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேம் விளையாடும்போது நம்மளுக்கு அதிகமான ஆப்ஸ் மல்டிபிள் ஆப்ஸ் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ஹீட் ஆகும். அந்த ஹீட்டிங் ப்ரெஷர் வந்து இதில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஐக்யூ நியோ 10ல். இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வெல் பிளேயிங் கேம்ஸ், அதாவது பைபாஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். அதாவது வேறு எதுவுமே கிடையாது. கேம் விளையாடும்போது நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும், சார்ஜ் பண்ணி விளையாட முடியும். சார்ஜ் பண்ணி விளையாடும்போது நம்மளுக்கு வந்து ஹீட் இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து வேப்பர் கூலிங் கொடுத்ததுனால வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஹீட் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பைபாஸ் சார்ஜிங். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி ஸ்மார்ட் ஃபோன். அதில் வந்து பிக் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து 7000 mAh பேட்டரி இது வந்து சாலிடாக வந்து 1.5 நாள் நார்மல் யூஸுக்கு தாங்கும். இது கேம் விளையாட கூட ஒரு நாளைக்கு வந்து நல்லாவே தாராளமாக தாங்கும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து 120 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து 120 வாட்ஸ் கொடுக்குறது நல்ல இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து 7000 mAh பேட்டரி வந்து 120 வாட்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அல்ட்ரா ஸ்லிம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து 7000 mAh பேட்டரி கொடுத்துமே நம்மளுக்கு வந்து 0.809 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன்னாடி இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ 10R இருக்கட்டும், அப்படி அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 6400 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஐக்யூ Z10R இருக்கட்டும், அதில் வந்து 7400 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நம்மளுக்கு 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஐக்யூ வந்து பேட்டரிக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இதில் ஐக்யூ நியோ 10ல் வந்து 7000 mAh பேட்டரி இருக்குது. அதோட தான். அப்புறம் வந்து நியோ சீரிஸில் வந்து என்ன ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஐக்யூ நியோ 9 Pro வந்து நல்லாவே சூப்பராக காம்படிட்டிவ் கொடுத்தாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஐக்யூ நியோ 10 கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் 35,000 இது பார்க்கலாம். இது எப்படி மொபைல் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ.